காவல்துறையில் என்ன பண்றாங்க, இந்த ரவுடிங்களை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி கான்ஸ்டபிள், எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, அது மாதிரி எஸ்பி, அப்படி டிஜிபி வரைக்கும் ரேங்க் இருக்கோ, ரவுடிங்களையும் ரேங்க் படுத்திருக்காங்க. இந்த A+ கேட்டகரிங்கிறவங்க தான் மோஸ்ட் டேஞ்சரஸ். யாரு வெட்டப்படுறானோ அவனுக்கும் வெட்டினவனுக்கும் எந்த விரோதமும் கிடையாது. 2 பேரும் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. இவனை ஏவி விடுறான் ஒருத்தன் காசு கொடுத்து, அந்த கூலியை வாங்கிட்டு இவன் போய் அவனை வெட்டுறான். வியாசர்பாடியில் வந்து வெள்ளரவி, சேரா அப்படின்னு 2 கும்பல். வெள்ளரவியை சுட்டு கொண்டுட்டாங்க. சேரா திருந்தி வாழ்றன்னு போயிட்டான். ஆனா அவனோட பையன் ரவுடி ஆயிட்டான். அந்த சேராவோட பையன் கூட ரவுடியா இருந்தவன் தான் தொப்ப கணேசன். இப்போ கடைசியாக என்கவுண்டர் பண்ணாங்க இல்லையா, அவன் வந்து சேரா பையனோட ஃப்ரெண்டு. மெயினான விஷயம், ரவுடிகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, நான் இன்ஸ்பெக்டர் இருக்கையில் 30 கொலையாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வாங்கியிருந்தேன். 45 கொலை வழக்கு இருக்கு. ஒவ்வொரு கொலை வழக்குலையும் உள்ள போயிட்டு ஜாமீன்ல வெளியே வந்துடலாம். கடைசியில் என்கவுண்டர்ல தான் சுட்டுக் கொல்லப்பட்டான். அப்படி ஒரு சூழ்நிலை எப்படி ஏமாறுது? 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சட்டம். அதனால் விளைவுகளை, அந்த ஓட்டைகளை பயன்படுத்திக்கிட்டு இந்த ரவுடிகள் தப்பிச்சு வந்துடுறாங்க. தவறு, இதை செய்யக்கூடாது, செஞ்சா தண்டனை கிடைக்கும், காவல்துறை கைது பண்ணுவாங்க, நீதிமன்றம் இருக்குது, ஜெயிலில் போடுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இல்லாமே ஆக்கிட்டாங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த ரவுடிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம். இது அதிகம் படத்துல நம்ம பார்த்திருப்போம். சில பேர் வந்து அதிகமா ரவுடி பையன் பாப்பா, அவனை ரவுடியா தான் ஆக போறான் அப்படின்னு. முதல்ல இந்த ரவுடிகள் அப்படின்னா யாருங்க சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? ரவுடி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையே ஒரு ஆங்கில வார்த்தை, அது தமிழ் வார்த்தை கிடையாது. அதுக்கு தமிழ்ல போக்கிரி அப்படிங்கிறது தான் அதுக்கு பேரு. ரவுடி அப்படிங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, ROWDY, ரவுடி. அதைத்தான் நம்ம தமிழ்ல பயன்படுத்தி கலோக்கியலா ரவுடி அப்படின்னு சொல்லிட்டோம். போக்கிரி தான் அதுக்கு சரியான வார்த்தை. இவங்க வந்து ரவுடி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னா, ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியா துன்பம் விளைவிக்கக்கூடியவங்க. ஒருத்தரை வந்து அடிக்கிறது, உதைக்கிறது, திட்டுறது, வெட்டுறது, கொலை பண்றது, பெண்களை கற்பழிக்கிறது, உடல் ரீதியான பாதிப்புகளை யார் ஏற்படுத்துறாங்களோ அந்த குற்றத்தை ஈடுபடக்கூடியவங்களை தான் நம்ம ரவுடின்னு சொல்றோம். அதே மாதிரி பொருள் ரீதியா பணத்தை கொள்ளையடிக்கிறது, நகையை கொள்ளையடிக்கிறது, பிக் பாக்கெட் அடிக்கிறது, இது மாதிரி பண்ணக்கூடியவங்களெல்லாம் கேடி அப்படின்னு சொல்லுவோம். திருடன், கேடிங்கிறதும் இங்கிலீஷ் வார்த்தை தான். அதுக்கு வந்து திருடன் இல்லை குற்ற செயலில் ஈடுபடக்கூடிய அவங்க குற்றவாளி. குற்றவாளினா அது அக்யூஸ்ட் அப்படிங்கிறது இல்லை, குற்றம், அதாவது பொருள் சம்பந்தப்பட்ட குற்றங்களை செய்யக்கூடியவங்க அவங்க குற்றவாளி. அதாவது கேடி அப்படி வச்சுக்கோமே. இவங்களை வந்து உடல் ரீதியா பிரச்சனை பண்ணக்கூடியவங்கள ரவுடி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரவுடியை மட்டும் பேசுவோம், அப்புறம் கேடியை பத்தி அப்புறம் பேசுவோம். கேடி அப்படின்னா நோன் டெப்ரிடேட்டர் அப்படிங்கிறது ஆங்கில வார்த்தை, அதை நம்ம அப்புறம் வச்சுக்குவோம். இப்போ இந்த ரவுடி அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னா, சின்ன லெவல்ல சாதாரண ஒரு தெருவில் ஏதாவது ஒருத்தருக்கு வாய் தகராறு பண்றது, போகையில லேசா இடிச்சிட்டான்னா முறைச்சிக்கிறது, அவனை கையால் அடிச்சிருது, திட்டுறது, முதல்ல வாயால் திட்டுறது, அப்புறம் கையால் அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி சின்ன லெவல்ல பண்ணுவாங்க. இவங்களை வந்து காவல்துறையில என்ன பண்றாங்க, இந்த ரவுடிங்களை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி கான்ஸ்டபிள், எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, அது மாதிரி எஸ்பி, அப்படி டிஜிபி வரைக்கும் ரேங்க் இருக்கோ, ரவுடிங்களையும் ரேங்க் படுத்திருக்காங்க. ஆனா அது என்ன ரேங்க்? இப்போ போலீஸும் சரி, ஆபீஸும் சரிங்க சார், ரேங்க் பிடிக்கனா அவங்க படிப்பு அடிப்படையில, அது அதிகார அடிப்படையில். இவன் ரவுடித்தனம் பண்றதுல அடிப்படையில், இவன் என்ன ரவுடித்தனம் பண்றானா அந்த அடிப்படையில, அதுதான் சொல்ல வராங்க. இப்ப எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, சி கேட்டகரி ரவுடி அப்படிம்பாங்க. சி கேட்டகரி ரவுடிங்கிறவங்க வந்து ஒரு சாதாரண ரவுடி. சாதாரண ரவுடினா சின்ன பெட்டி அஃபென்ஸ், பெட்டி ரவுடின்னு சொல்லுவாங்க. அவனை எப்படின்னா, ஒரு கடையில போய் காசு கொடுக்காம பொருளை வாங்கிட்டு காசு கொடுக்காம வருவான். டீ கடையில டீ குடிச்சிட்டு காசு கொடுக்க மாட்டாமா. இந்த மாதிரி சின்ன தகராறு பண்ணக்கூடியவன். அவன் வந்து அந்த ஏரியால அவன் பெரிய ஆளா இருக்கணும், அவன் வந்து அப்படின்னு காட்டிக்கணும்னு நினைக்கக்கூடியவன். அவன் வந்து சி கேட்டகரி, அவன் தான் வந்து லோயஸ்ட் கேட்டகரி. அவனை வந்து அந்த மாதிரி இதுல பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் ரவுடி எப்படி ஆகிறாங்க அப்படின்னா, ஒரு 3 சம்பவங்கள். இப்போ வந்து 75 கேஸ் போடுறாங்களே, 75 அப்படிங்கிற சிட்டி போலீஸ் ஆக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, டிஸ்டர்பன்ஸ், பொது அமைதிக்கு பங்கு விளைவித்தல். அதாவது அசிங்க யாரையுமே இருக்காது, குடிச்சு போட்டு ரோட்டில் நின்று எல்லாரையும் திட்டிகிட்டே இருப்பான், இல்லை போகிற யாரையாவது பார்த்து திட்டுவான், யாராவது போய் வம்பு எடுப்பான். இந்த மாதிரி ஆளெல்லாம் 75 கேஸ் போடுவாங்க. அது ஃபைனபிள். இப்போ அதுக்கும் 6 மாதம் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு வந்து முன்னாடிலாம் 10 ரூபா, 20 ரூபா, 25 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா அப்படிதான் ஃபைன் போடுவாங்க. அந்த மாதிரி கேஸ் 2-3 கேஸ்ல இன்வால்வ் ஆயிட்டான்னா அவனுக்கு வந்து அவனை ரவுடியா கண்காணிக்க ஆரம்பிப்பாங்க. இவங்களை கண்காணிக்கிறதுக்கு தான் அந்த கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சி கேட்டகரி அப்படின்னு சொல்றீங்களா, அந்த சி கேட்டகரிங்கிறவங்க யாருன்னா, அவன் தான் லோயஸ்ட் கேட்டகரி. இந்த லோக்கல் ரவுடிஸ் லோக்கல்ல அவன் ஏதாவது பண்ணிட்டு ஏதோ 5-10க்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போவான். அந்த இடத்துல ஒரு பிஸ்தான்னு காட்டிக்கும், அவ்வளவுதான்.
பி கேட்டகரி அப்படின்னா ஒரு 4 பேர் சேர்ந்து போய் ஒருத்தனை அடிக்கணும்னு போறாங்க, இல்ல ஒரு கடையை போய் உடைக்கணும்னு போறாங்க, தகராறு பண்ணணும்னு போறாங்க, பிரச்சனை பண்ணணும்னு போறாங்க அப்படின்னா அந்த 4 பேர் கேங் இருக்கு இல்லையா, அதுல ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் எ கேங், அவன் பி கேட்டகரி. இந்த 4 பேரை லீட் பண்ணி கொண்டு போறான் பாருங்க ஒருத்தன், 4 பேர்ல ஒருத்தன், அவன் ஏ கேட்டகரி, மெம்பர் ஆஃப் த கேங் இல்ல, கேங் லீடர் அவன். இப்போ இன்னொருத்தன் இருப்பான் ஏ பிளஸ் கேட்டகரின்னு, அவன் ஸ்பாட்டுக்கே வரமாட்டான். அவன் எங்கேயோ வந்துட்டு போய் அவனை போய் 4 பேர் போய் அடிச்சுட்டு வாங்கடா, இவனை போய் வெட்டிட்டு வாங்கடா, இவன் அந்த இடத்துல இருக்கான் அவனை போய் காலி பண்ணிட்டு வாங்கடா அப்படின்னு பிளான் பண்ணி கொடுப்பான். அவன் ஸ்பாட்டுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை, ஸ்பாட்டுக்கு வரவும் செய்யலாம், வரங்கிற அவசியமே கிடையாது, ஜெயிலுக்குள்ள இருந்தே பண்ணுவான், பிளான் பண்ணி கொடுப்பான். இங்க சென்னையில ஒரு மர்டர் பண்ணதுக்கு பிளான் பண்ணி கொடுத்துட்டு இவன் திருநெல்வேலியில போய் அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவான் முதல் நாளே. சார் நீங்க ரவுடிஸை பத்தி இத்தனை கேட்டகரி இருக்குன்னு சொன்னீங்க. இந்த ரவுடிங்க, தாதாக்கள், டான்ஸ், இது 3 வேற வேற. அதான் சொல்ல வரேன், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஏ பிளஸ் கேட்டகரிங்கிறவன் தான் மோஸ்ட் டேஞ்சரஸ். அந்த ஏ பிளஸ் கேட்டகரிங்கிறவன் தான் கேங். அவனுக்கு நிறைய இது மாதிரி இந்த ஏன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்களுக்கு பி, இந்த மாதிரி நிறைய கேங் இருக்கும் அவனுக்கு. ஒவ்வொரு ஏரியாலும் ஒரு கேங் வச்சிருப்பான். அந்த பெரம்பூர்ல போய் அவனை விட்டணுமா, நீ போய் வெட்டு அப்படின்னா அப்படியே அனுப்புவான். இங்க இருந்துகிட்டே திருநெல்வேலியில் ஒன்று பண்ணுமா, அங்க ஒருத்தனை பண்ண சொல்லுவான். இப்ப இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க தான் ஏ பிளஸ் கேட்டகரி. அந்த ஏ பிளஸ் கேட்டகரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்க வந்து நிறைய இருக்காங்க. நிறைய இருக்கிறது மட்டும் இல்ல, அவங்க வந்து அரசியல் பின்புலத்துல இருக்காங்க. ஆமா, அரசியல் பின்புலத்துல இருக்காங்க. எல்லாருமே லைசன்ஸ் இல்லாம துப்பாக்கி வச்சிருக்காங்க, கள்ள துப்பாக்கி வச்சிருக்காங்க. அவங்க வந்து தனியா ஒரு ராஜ்யமே நடத்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. அந்த கேங் வார் அப்படிங்கிறது வந்து முன்னாடி கேட்டீங்கல்ல ரவுடிங்க அப்படின்னு, முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ரவுடிங்கிறவன் ஒருத்தன் தான் இருப்பான். இப்ப குறுக்குப்பட்டி ஒருத்தன் ரவுடின்னா அந்த ஏரியால ரவுடினா ஒருத்தன் தான் இருப்பான். அவன் தான் ஒரே ஆள் தான் சண்டை போடுவான், அவன் தான் போய் கலடா பண்ணுவான், அவன் தான் அடிப்பான், வெட்டுவான், குத்துவான், கொல்லுவான், மற்றதெல்லாம் அவன். அதாவது ஒன் மேன் ஆர்மி. ஆனா இப்ப என்னன்னா கூட்டம் கூட்டமா போய் வெட்டுறாங்க, கூட்டம் கூட்டமா போய் கலடா பண்றாங்க. இது வந்து இப்ப கலாச்சாரம் மாறிடுச்சு. இன்னொரு கலாச்சாரம் என்ன, கூலிப்படை. அந்த கூலிப்படைங்கிறது என்னன்னா, யாரு வெட்டப்படுறானோ அவனுக்கும் வெட்டினவனுக்கும் எந்த விரோதமும் கிடையாது, 2 பேரும் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. இவனை ஏவி விடுறான் ஒருத்தன் காசு கொடுத்து, அந்த கூலியை வாங்கிட்டு இவன் போய் அவனை வெட்டுறான். அந்த கூலிப்படை கலாச்சாரம் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்ததுன்னா பாம்பேல இருந்து நமக்கு வந்தது. பாம்பேல தான் இந்த டான்கள்லாம் உருவானாங்க. இப்ப நீங்க கேட்டீங்களே டான், நம்ம ஊரு வரதராஜ முதலியாரும் நம்ம ஊரை சேர்ந்த ஒரு பாய், இவங்கெல்லாம் வந்து அங்க உருவானவங்க தான். அங்க எப்படின்னா அது வந்து தொழில் நகரம், இந்தியாவோட தொழில் நகரம் மும்பை. அங்கதான் அதிகமா வர்த்தகம் நடக்குது. அது வந்து போர்ட் வேற, வெளிநாட்டுல இருந்து பொருள்கள் வருது உள்ள. அந்த பொருள்கள் வந்து அந்த காலத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து சுங்க வரி வந்து ஜாஸ்தி. தங்கத்துக்கும் ரேடியோ, டிரான்சிஸ்டர், கேமரா, அந்த மாதிரி இதெல்லாம் உள்ள கொண்டு வரணும்னா 100% வரி கட்டணும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, போர்ட்ல வெளியே அவுட்டர்ல கப்பல் நிறுத்தி இங்க இருந்து போட்ல போய் அதை எடுத்துட்டு வந்துருவாங்க. எடுத்துட்டு வந்து இப்ப அங்க பர்மா பஜார்ல வைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அங்க அதுக்குன்னு ஒவ்வொரு கேங் இருக்கும். இந்த கேங்கு போய் ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டு வந்து அதை கொண்டு யாருக்கு டெலிவரி கொடுக்கும், இன்னொரு கேங்கு போய் எடுத்து வரும். அது மாதிரி இப்போ வந்து வேலைக்கு ஆட்களை சேர்க்கிறாங்க. அந்த வேலைக்கு ஆள் சேர்ந்தோம்னா அவன் டான் ஆயிடுறான். அந்த கும்பல் வந்து இந்த கும்பல் அந்த கும்பல் மோதுது, இவங்க அவங்கள விட்டுறாங்க, அவங்க இவங்களை விட்டுறாங்க. இது மாதிரி அது மாதிரி இப்போ வர ஆரம்பிச்சு அதோட தொடர்ச்சி தமிழ்நாட்டிலையும் வந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டிலையும் இந்த கூலிப்படைகள் இருக்கு. இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து அரசோட கையில இருக்குது, முதலமைச்சரோட கையில இருக்குது. முதலமைச்சர் வந்து அதை வந்து கரெக்டா தவறு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்தா காவல்துறை தைரியமா நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த ரவுடிகளே என்ன பண்றாங்க, ஆளுங்கட்சி யாரா வருதோ அந்த கட்சியில, எந்த ஆளுங்கட்சி வருதோ அந்த கட்சியில போய் சேர்ந்துடுறாங்க. இந்த ஏ பிளஸ் கேட்டகரி ரவுடிலாம் அங்க போய் ஒரு பதவியும் வாங்கிக்கிறான். பதவியை வாங்கினதுக்கு அப்புறம் காவல்துறை போய் அவனை டச் பண்ண முடியாது. அவன் பேர்ல இருக்க பழைய வழக்குல அரெஸ்ட் பண்ண முடியாது, வாரண்ட் இருந்து அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா உடனே கட்சியில பொறுப்பு இருக்காரு இல்லையா, இவர் மாவட்ட துணைச் செயலர்னா மாவட்ட செயலாளர் போன் பண்ணுவாரு, இல்ல மினிஸ்டர்கிட்ட சொல்லுவாரு. ரெண்டாவது அவனுக்கு குண்டாஸ் போட முடியாது, அவனை மட்டும் இல்ல அந்த கேங்ல இருக்க யாரையுமே தொட முடியாது. அந்த பேரில் அவன் வளர்ந்துடுறான். அரசியல் ஒரு பாதுகாப்பான இடம். அதை வந்து என்னன்னா அந்த அரசியல் தலைவர்கள் வந்து இவங்களை சேர்க்கக்கூடாது. மத்திய கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கு, அதுலயும் ஒரு டீம் சேரும். இப்ப அண்ணாமலை சொன்னாரு, தமிழ்நாட்டில் வந்து இந்த ரவுடிகள்லாம் வந்து 140 ரவுடிகள் லிஸ்ட் கொடுத்து இவங்க எல்லாம் வந்து திமுக கட்சியில இருக்காங்க அப்படின்னாரு. அடுத்த நாள் முதலமைச்சர் ஒரு 140 லிஸ்ட் கொடுத்து இந்த ரவுடிகள்லாம் ஏக்கட்டுக்கிற ரவுடிகள்லாம் வந்து பிஜேபியில இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர இவங்களும் சரி அந்த ரவுடி எடுக்கல, அவங்களும் அந்த ரவுடி எடுக்கல. அந்த ரவுடிகள் அங்கே அப்படியே தொடர்ந்து அவங்க தான் செய்யறாங்க. இந்த எலெக்ஷன் சமயத்துல அவங்க பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கும், அவங்க இருந்தாங்கன்னா அந்த ஏரியாவில் நமக்கு மரியாதை இருக்கும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா ரவுடி கூட இவங்க வந்தாங்கன்னா நிச்சயமா ஓட்டு கிடைக்காது. அதுதான் உண்மை.
சார் இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்களே சார், அதாவது இந்த அந்த காலத்துல வந்து இப்ப சென்னை கலக்க ரவுடிசம் சில பேர் இருக்காங்கப்பா, அது வந்து ஒரு பெருமைன்னு சொல்ல முடியாது சார். அதாவது இப்படிப்பட்ட ரவுடிகளே இருந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க சார், அப்படியான இருந்திருக்காங்களா? ஆமா, எவ்வளவு பெரிய ரவுடிலாம் இருந்தாங்க. பாக்ஸர் வடிவேல்னு ஒரு ரவுடி, அவன் வந்து ஆக்சுவலா பாக்ஸர். காசிமேட்ல நான் இன்ஸ்பெக்டர் 4 வருஷம் இன்ஸ்பெக்டர் இருக்கையில அவன் அந்த ஊருக்குள்ளேயே நான் விடல. பாக்ஸர் வடிவேல் அந்த ஊருக்குள்ளேயே வர முடியல, அவங்க அப்பா இறந்ததுக்கே வரல. பாக்ஸர் வடிவேல் அவன் வந்து பாக்ஸர், ஆக்சுவலா அவன் ரவுடியா மாற்றப்பட்டான். இவங்கிட்ட போய் பஞ்சாயத்து போவாங்க, இவன் அவனை கூப்பிட்டு கேட்பான், கேட்கலன்னா ஒரு அடி அடிப்பான். ஆட்டோமேட்டிக்காக இவன்கிட்ட பயப்பட வந்தாங்க, இவன் ஒரு ரவுடி. அப்புறம் இவன் கூட இருக்கிறவனா ஆப்போசிட்ல இருக்க ஒருத்தன் வெட்டுவான், அவனை இவங்க கிட்ட இருக்கிறவன் அங்கே போய் வெட்டுவான். இப்படி மாறி மாறி கேங்கு. மாலக்கன் செல்வம்னு ஒரு ரவுடி இருந்தாப்புல, இந்த மாலக்கன் செல்வங்கிற ரவுடி ஒரு கேங்கு, இவங்க பாக்ஸர் வடிவேலு ஒரு ரவுடி கேங்கு, திருவொற்றியூர்ல ராமமூர்த்தின்னு ஒரு ரவுடி கேங்கு, கேட் ராஜேந்திரன் அவனுக்கு ஆப்போசிட் ராமமூர்த்தி. இங்க எடுத்துக்கிட்டா காசிமேடுல மாலக்கன் செல்வம், ஆப்போசிட்ல வந்து பாக்ஸர் வடிவேலு. இந்த பக்கம் எடுத்தாச்சுன்னா சென்னையில இருந்து அயோத்திக்கு போவோம் வீரமணி, இவர் ஒரு ரவுடி, பெரிய ரவுடி. அந்த பக்கம் போயாச்சுன்னா அந்த பேர் என்ன, ஃபங்க் ரவின்னு ஒருத்தர், ஃபங்க் குமார்னு ஒரு ரவுடி. இது மாதிரி ரவுடிங்க வந்து எல்லா ஏரியாவிலையும் இருந்தாங்க. அந்த ஒரு கேங் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சதுல இந்த 90ஸ்ல தான். 90s காலகட்டத்தில். ஆமா, 80ஸ்லாம் வந்து சிங்கிள் ரவுடி தான். 80s காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 90ஸ்ல வந்து கேங் ரவுடி. அந்த பேட்ட ரவுடின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு பேட்டிக்கு அவரை மட்டும் தான் ஒருத்தன் தான் இருப்பான். அவன் தனியா தான் போய் சண்டை போடுவான், யாரையும் கொண்டு போக மாட்டான். அவனே தான் போவான், அவனே தான் அடிப்பான், அவனே தான் வெட்டுவான். அதே மாதிரி அவனே தான் விட்டு போட்டு சாவான் தனியா மாட்டி. என்னைக்கு கத்தி எடுத்தாலும் கத்தியில தான் சாவு, மாற்று கிடையாது. ஆனா இந்த கேங் அப்படிங்கிறது உருவாகி இவன் ஆட்களை தூண்டி விடுறது, இவன் ஆட்களை கூட்டு போய் ரவுடித்தனம் பண்றது முதல்ல ஆரம்பிச்சது. அப்புறம் என்ன பண்ணா, இவனே போகாம அந்தந்த ஏரியாவில் உள்ள ஆட்களை கிளப்பி ரெடி பண்ணி அங்க போய் வெட்ட சொல்றது. இந்த மாதிரி இது வளர ஆரம்பிச்சு. இந்த ரவுடிசம் வந்து என்கவுண்டர் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இன்றும் ரவுடிஸ் இருக்கத்தான் செய்யறாங்க. இன்றும் ரவுடிஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கத்தான் செய்யுது. அது கூடும் குறையுமே தவிர அது வந்து யாரால போலீஸ் தான் கட்டுப்படுத்தணும், காவல்துறை தான் பண்ணணும். ஆனா காவல்துறைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர், அந்த டிஜிபி, அவங்க வந்து ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே இருக்கிறவங்க ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ரெண்டாவது, போதைப் பொருள் அப்படிங்கிற ஒரு பெரிய கலாச்சாரத்துக்கு இந்த ரவுடிசமும் துணை போகுது. அவங்களோட பங்களிப்பு அதுல இருக்கு. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்குவதில்லை அப்படின்னு. அதாவது பகையின் மூலமா ரவுடி உருவாங்கன்னு இருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க ஒரு பகையை உருவாக்கி இருப்பாங்க, அவங்க இறந்துருப்பாங்க. ஆனா அவங்க வழியிலயோ இல்லை அவங்க சொந்தக்காரங்களோ அவங்க பசங்களை வந்து அந்த ஒரு பகையை ஆரம்பிப்பாங்க, தொடருவாங்க. அப்படிப்பட்ட ரவுடிகளும் இருக்காங்க. அது மாதிரி வியாசர்பாடியில வந்து வெள்ளரவி, சேரா அப்படின்னு 2 கும்பல். வெள்ளரவியை சுட்டு கொண்டுட்டாங்க. அவன் பேர்ல 45 மர்டர் கேஸ் இருந்து அவனை சுட்டு கொண்டுட்டாங்க. சேரா திருந்தி வாழ்றன்னு போயிட்டான். ஆனா அவனோட பையன் ரவுடி ஆயிட்டான். அந்த சேராவோட பையன் கூட ரவுடியா இருந்தவன் தான் தொப்ப கணேசன். இப்ப கடைசியா என்கவுண்டர் பண்ணாங்க இல்லையா, அவன் வந்து சேரா பையனோட ஃப்ரெண்டு. அதாவது அது வாழையடி வாழையா அது பாட்டில் ஒரு பக்கம் வளர்ந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் காவல்துறைக்கு தான் இருக்கு. காவல்துறை தான் பண்ணணும். அதுக்கு காவல்துறை பண்ணணும்னா அதை ஃப்ரீயா விடணும், மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். தவறு செஞ்சாங்கன்னா அவங்களை விடாதீங்க, பிடிங்க, கேஸ் போடுங்க, ரிமாண்ட் பண்ணுங்க, தண்டனை வாங்கி கொடுங்க. இது எல்லாத்தையும் விட மெயினான விஷயம், ரவுடிகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நீதிமன்றம் மூலமா உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். நான் இன்ஸ்பெக்டர் இருக்கையில 30 கொலையாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன். அதுக்கு சிஎம் அப்போ ஜெயலலிதா மேடம் எனக்கு கோல்டு மெடல் கொடுத்தாங்க, ஒரு பவுன்ல. இன்னும் வச்சிருக்கேன் அதை. எதுக்காக சொல்லணும்னா, அந்த 30 பேரும் ஆயுள் கைதியா உள்ள போயிட்டான். அப்போ அவனோட ஆக்டிவிட்டிஸ் அதோட முடிஞ்சுது. வெளியே வந்தா தானே அவன் ரவுடித்தனம் பண்ண முடியும். உள்ள போயிட்டானா அவன் வேலையை முடிஞ்சு போச்சு. ஆயுள் தண்டனை அவ்வளவுதான், ஆயுள் முழுக்க அங்கதான் உள்ள இருக்கணும். அந்த மாதிரி இப்போ உள்ள காவல்துறை அதிகாரிகள்லாம் அந்த பக்கமா கவனம் செலுத்தணும். என்கவுண்டர் பண்றது அது வேற விஷயம். காவல்துறை வந்து எப்படி வந்து அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா அவங்கள பண்ணித்தான் அவங்கள ஒரு வழி கிடையாது. ஆனால் அதனால மட்டுமே தெரிங்கிறத விட நீதிமன்றம் மூலமா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். சார் ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் சார், நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, என்கவுண்டர் மூலமா வந்து ரவுடிகள் குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு. என்கவுண்டர் வந்து சரிங்களா? ஏன்னாப்போ ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணிருக்காங்கன்னா போலீஸாரும் சொல்லக்கூடிய விஷயம், நாங்க தற்காப்பாக சுட்டோம், இல்ல அவர் தப்பிச்சு ஓடப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க தவிர இவர் தப்பு பண்ணாரு அதெல்லாம் நாங்க சுட்டோம் சொல்றாங்க. ஆனா சில பேரும் சொல்றாங்க, ஒரு உயிரை எடுக்கிறது வந்து சரியா, தண்டனை கொடுக்கறதுக்கு வந்து கோர்ட் இருக்கு அப்படின்னு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது என்கவுண்டர்ல எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் என்னோட சர்வீஸ்ல என்கவுண்டர் பண்ணது கிடையாது. ஆனால் சட்டங்கள்ல இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, 45 கொலை வழக்கு இருக்கு. ஒவ்வொரு கொலை வழக்குலையும் உள்ள போயிட்டு ஜாமீன்ல வெளியே வந்துடுறான். கடைசியில என்கவுண்டர்ல தான் சுட்டு கொல்லப்பட்டான். அப்படி ஒரு சூழ்நிலை எப்படி ஏன் வருது? நீதிமன்றம் வந்து அந்த ஒரு கொலை பண்ணி உள்ள போயிட்டான், திருப்பி ஜாமீன்ல விடுறாங்க, அப்புறம் பண்றான், திருப்பி போறான், ஜாமீன்ல வரான். அப்போ நீதிமன்றத்துல நம்ம வந்து நீதிமன்ற இது என்ன சொல்லுதுன்னா, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சட்டம். அதனால விளைவுகளை அந்த ஓட்டைகளை பயன்படுத்திக்கிட்டு இந்த ரவுடிகள் தப்பிச்சு வந்துடுறாங்க.
அப்ப இங்க சட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கணும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்க. அவன் பேரு ஒரு ஐடி இன்ஜினியர் 6 வயசு பெண் குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணி எரிச்சிடுறான். அதுக்கு அப்புறமா உள்ள போயிட்டு வெளியே வரான். வெளியே வந்து அவங்க அம்மா கிட்ட போய் நகை இறங்க கொடுக்கல, அவங்களையும் கொலை பண்ணிடுறான் போரூர்ல. அந்த கேஸ்லயும் அவனை கைது பண்றாங்க. குழந்தையை கொண்ட கேஸ்ல அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க. அம்மாவை கொண்ட கேஸ்ல அவங்க அப்பா தான் கம்ப்ளைண்ட். அவங்க அம்மாவை கொண்டுட்டு 19 சவரன் நகையை திருடிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த நகையை அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவனை அரெஸ்ட் பண்ணி பாம்பேல போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அரெஸ்ட் பண்ணி அந்த நகையை கோர்ட்டு மூலமா வாங்குறாரு. கோர்ட்ல வந்து என்ன சொல்றாரு, இவங்க என் ஒய்ஃபை கொல்லவே இல்லைன்னு சொல்லி சாட்சி சொல்றாரு. அதுல அந்த கேஸ்ல விடுதலை. அந்த கேஸ்ல 6 வயசு குழந்தைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அப்புறம் வந்து ஏதோ ஒரு மூட்டையை தூக்கிட்டு போறான். சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. இதெல்லாம் சிசிடிவி பாக்குறதுக்கு ஆள் பார்க்க முடியும் விஷயம். அதுல செய்தது இவன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணலன்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க. ஆக 2 வழக்குலையும் விடுதலை செய்யப்பட்டான். இன்னும் அடுத்தால 3வது எங்க யாரை பண்ண போறானோ தெரியல. சார் நிறைவான ஒரு கேள்விங்க சார். இப்ப ரவுடிகள் அப்படின்னாலே வந்து ஒரு கெட்டவர்கள் ஓகேங்களா. ஆனா இப்ப இருக்க இந்த ஜென்சி இளைஞராக இருக்கட்டும், இல்ல இந்த 90s கால கூட எடுத்துக்கோங்க சார். இந்த படத்துல அந்த ஹீரோஸ் ரவுடியா வருவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி நான் மாஸ் பண்றேன், அந்த மாதிரி நான் வந்து ஒரு ரவுடிசம் பண்றேன், அது ஒரு கெத்து அப்படின்ற ஒரு மாய பிம்பத்துல வந்து சில இளைஞர்கள் மாட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க சார்? அந்த காலத்துல ஒரு கதாநாயகன் இருப்பாரு, ஒரு வில்லன் இருப்பாரு. எம்ஜிஆர் படம் காலம் வரைக்கும் அந்த வில்லன் தவறு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கடைசியில கதாநாயகன் அவரை பிடிச்சி போலீஸ்ல விடுவாரு. கடைசியில போலீஸ் வரும். சினிமா முடியல போலீஸ் வரும். அவர் கைது பண்ணி போவாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா அவர் கோர்ட்ல நிற்பாரு. அவருக்கு நீதிபதி வந்து இவருக்கு ஆயுள் தண்டனை வழங்குகிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இந்த சட்டம் இன்னைக்கு இருக்கு. இதுதான் நம்மளோட நடைமுறை. இன்னைக்கு உள்ள சினிமாவில் உள்ள கதாநாயகனை யாரோ வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா, இல்ல அவங்க சொந்தக்காரங்களை யாரும் அட்டாக் பண்ணிட்டா, இவர் என்ன பண்றாரு, அருவாள் எடுத்து எழுதி சீவுற மாதிரி ஒரே சீவ், தலை அப்படி துண்டா ஓடி போய் விழுது. அது மாதிரி ஒரு 100 கொலை பண்றாரு. ஆனா இவரை போலீஸும் அரெஸ்ட் பண்ணல, இவருக்கு நீதிமன்றத்துக்கு முன்னாடி இவர் நிறுத்தல. அப்போ இவர் பார்த்தாச்சுன்னா டான். அப்ப நீங்க கேட்டீங்க டான் டான் டான். இந்த டானை உருவாக்குறது யாருன்னா, இப்ப இருக்கிற ஹீரோக்களும் 100 கோடி 200 கோடி வாங்கிட்டு நடிக்கக்கூடிய ஹீரோக்களும், அவங்களை உருவாக்கி அதுல காசு சம்பாதிக்க நடிக்கக்கூடிய டைரக்டர்களும் தான். இவங்களுக்கு தணிக்கை துறையில எதுவுமே நடவடிக்கை கிடையாது. இதை போய் அதுக்கு எளிய தலைமுறை இன்னைக்கு கெட்டு போவதுக்கு காரணம் இந்த சினிமாவும் இது மாதிரி உள்ள டைரக்டர்ஸ் தான். இந்த தவறான வழிமுறையை அவங்க வந்து கையாளுறதுக்கு இளைஞருக்கு அப்படி திருப்பி விடுறாங்க. தவறு, இதை செய்யக்கூடாது, செஞ்சா தண்டனை கிடைக்கும், காவல்துறை கைது பண்ணுவாங்க, நீதிமன்றம் இருக்குது, ஜெயிலில் போடுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இல்லாமே ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி அந்த ஹீரோ போதை பவுடர் இருப்பாரு, போதை பவுடர் கடத்திட்டு வருவாரு, போதை பொருளை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரு, எதுக்குறவங்களெல்லாம் போட்டு தள்ளுவாரு. ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன தோணுது, ஓஹோ நம்மளும் இப்படி பண்ணலாம், இப்படி செஞ்சு நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குது. ரவுடிகள்னா யாரு, அவங்க என்னென்ன கேட்டகரி, அதுலயே வந்து A+ என்னென்ன கேட்டகரி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க இளைஞர்கள் ரீலுக்கும் ரியலுக்கும் வித்தியாசம் இருக்காங்க அப்படின்னு பல விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.